உண்டா இல்லையா என்று தொடர்ந்து கேட்கிறாய் அல்லவா? உனக்கும் பதில் வரும் மாடசாமி. ஐயன், நான் தவறாக எதுவும்... மாடசாமி லேசாக மிரண்டான். எதுவும் தவறில்லை, எல்லாமும் சரி. இடது இருந்தால் தானே வலது, இருள் இருந்தால் தானே ஒளி, வெப்பம் இருந்தால் தானே குளுமை, தீது இருந்தால் தானே நன்மை, எல்லாம் அவள் ஆட்டம். நீ வெறுமே இருந்து வேடிக்கை பார். உரியை என்ன செய்ய வேண்டும் ஐயன்? 4 மூலையும் கம்பு நட்டு குறுக்கே சவுக்கு கட்டைகளை போட்டு உயரக் கட்டு. கீழே குழிவெட்டு. கட்டைகளை பரப்பி தீ மூட்டு. நான் உரியில் அமர்ந்து அவளை பாடுவேன். மீதியை அவள் பார்த்து கொள்வாள். அரிகண்டம் என்கிறாயே, ஒவ்வொரு கயிறாக அறுத்து பாடுவாயா? அண்ணன் கேட்டார். மொத்தமும் அருந்து உரி விழுந்து விட்டால்? அப்பா கேட்டார். மொத்தமும் அறுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 80 அல்லது 85 தான் தாங்கும். என் கணம் தாங்காது. அதற்கு முன்னரே கூட அருந்து விடலாம். இது தற்கொலை அல்லவா? இல்லை, தவம். இது விஷப்பரீட்சை அல்லவா? இல்லை, வேள்வி. அம்பிகையை சோதிக்கிறாயா? இல்லை, என்னை சோதித்து கொள்ளுகிறேன். இப்படி செய்தால் நிலவு வருமா? வருமென்று சொன்னது அவள். வந்தே ஆக வேண்டும். வராது போனால் இனி பூமிக்கு நிலவே இல்லை என்று அர்த்தம். நீ அகங்காரமாய் பேசுகிறாய் சுப்பிரமணியம். அப்பா கோபமாக கூவினார். இல்லையப்பா, நான் பேசவில்லை. நான் செய்யவும் இல்லை. அவள் ஆடுகிறாள், நான் ஆட்டுவிக்கப்படுகிறேன். அமிர்தகடேஸ்வரா, இது என்ன சோதனை? அப்பா அலறினார். அபிராமியை கூப்பிடுங்கள் அப்பா. அமிர்தகடேஸ்வரருக்கும் அவளே துணை. அடேய், போய் ராஜமக்காலை அழைத்து வா. அண்ணனை ஏவினார். ராஜமக்கால் அட்டகாசமாய் உள்ளே நுழைந்தாள். அரிகண்டமா, அற்புதம் அற்புதம். அம்மை உன் நெஞ்சுக்குள் புகுந்து எவ்வளவு அழகாக இயங்குகிறாள். சூரியன் மேற்கே இறங்கத் துவங்கிவிடும். ஏறிவிடு. தணல் நான் மூட்டுகிறேன். கை கொட்டினாள். அடியே ராஜம், அவனை சாகடிப்பதாய் முடிவு செய்து விட்டாயா? அப்பா கத்தினார். அவன் செத்தால் தடுக்க உம்மால் ஆகுமா? உமது மரணத்தை நீர் கவனித்து கொள்ளும். அவன் மரணத்தை அவன் பார்த்து கொள்வான். ராஜம் அதட்டினாள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? சுப்பிரமணியத்தின் மனைவி கைகூப்பி கேட்டாள். இது நல்ல கேள்வி. பிரார்த்தனை செய். புருஷன் வெற்றியடைய வேண்டும் என்று உள்ளே கைகூப்பிக்கொள். அவன் மீதே கருத்தாக இரு. வெறுமையே வாழ்க்கையில் நடப்பதை வேடிக்கைப்பார். அபிராமி தானே உனக்கு நல்ல புருஷனை கொடுத்தவள். அவளே அவனை பிரகாசமாகவும் மாற்றி உனக்கு தருவாள். அவளை பிடித்துக்கொள். அதுவே அவனை பலப்படுத்தும். உரி இணைத்த கயிறு உயர ஏறியதும் ஊர் சுற்றி நின்று கொண்டது. சுப்பிரமணியம் கோயிலுக்கு உள்ளே போனார். வலம் வந்தார். விறகு குவியலில் நடந்து உரியை நோக்கி நகர்ந்தார். முடிந்த சிகையை தட்டிவிட்டார். குடிமி பிரிந்து முதுகில் படர்ந்தது. சுற்றியுள்ள ஜனங்களை பார்த்து கை கூப்பினார். கவலை தோய்ந்து நிற்கும் மனைவியை பார்த்தார். வணங்கினார். மெல்ல சிரித்தார். தாயை, தந்தையை, அண்ணனை, மன்னியை, மைத்துனனை, அவன் மனைவியை,